ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி சில விஷயங்கள் நம்ம என்ன தான் அண்ணனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில முடிவுகள் எடுத்தாலும், அவங்களுக்கான ஒரு இதுங்கிறது அங்கீகாரங்கிறது இங்கே கிடச்சி தான் ஆகணும் அப்படிங்கிறது அப்பாவோட ஒரு விருப்பமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. என்னென்னா அண்ணனும் அண்ணியும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ 1 மாதம் ஆக போகுது. ஆனால் 2 பேரும் ஒரு சிரித்து பேசிக்கிட்டு நான் பார்த்தது கிடையாது. ஒன்றா உட்காந்தது கூட நான் பார்த்தது கிடையாது. போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, அது அவங்களும் ஆஃபீஸ் போகிறாங்க. ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த பற்றி என்ன ஏதுன்னு பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அண்ணன் ஏன்னா அம்மா அப்பாவை மீறி கல்யாணம் பண்ணிக்கிற ஆளே கிடையாது. அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால சரி அண்ணன்ட்ட டேரெக்டாக போய்ட்டு நம்ம ஆஃபீஸில் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட ஆஃபீஸுக்கு போனேன். அண்ணனோட ஆஃபீஸ் என் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நியர்பை நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். சரின்ட்டு போயிட்டு நான் அவங்க இது மாதிரி இருக்காங்களா, ரகு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அவங்களும் ரிசப்ஷனில் உள்ளவங்களும் அவங்க பிரதர் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்ததுக்கப்புறம் என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கே, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு 1 ஹவர் டைம் கேட்டு வாங்க, இப்போ தான் உனக்கு பிரேக் தான் விட போகிறாங்களே அப்படின்னோடனே, சரிவா நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் லஞ்சுக்கு வெளியில் போகிறதுக்காக வெளியில் போனோம். பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்காக எல்லாம் ஆர்டர் பண்ணோம். உடனே எதுக்கு திடீர்னு என்ன பேச வந்தேன், என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், அதை நீ என்னென்னு எனக்கு அது என்னென்னு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, என்ன விஷயம் எதாக இருந்தாலும் வீட்டிலேயே கேட்டிருக்க வேண்டியதுதானே, ஏன் இவ்வளோ தூரம் வந்தேன், என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு மாதிரி பதட்டமாக கேட்டேன். இல்லை அண்ணியும் உனக்கு எனக்கு லவ் மேரேஜ் மாதிரி எனக்கு தெரியல, இதில் இந்த மேரேஜில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது, அதை சொல்லு அப்படின்னோடனே, அது உனக்கு தெரியணும் அப்படிங்கிறது நான் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். உனக்கு நான் என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான்ல, என்னோட ஒரு 3 வருஷமாக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சிவா தான் இந்த பொண்ணை நிச்சயம் பண்ணது. அவன் ஒரு நிச்சயம் பண்ணிட்டான். ஆனால் நிச்சயம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டான்னா, அவன் வேற ஒரு பொண்ணை அவங்க வீட்டில் இந்த பொண்ணை நிச்சயம் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க ரிலேட்டிவ் ஒரு பொண்ணை வசதியான வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுரி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டிலே வச்சு சிம்பிளாக மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த பொண்ணோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு, இந்த பொண்ணுக்கு என்னை இப்போ தெரியும், முன்னாடியே என்கேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் போனப்போ தெரியும் உங்கள் ஃப்ரெண்டுன்னு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ தான் போயிட்டு அவங்க அப்பா இது மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்னால இந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க அப்பா ஒரு 2-3 நாள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணை காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. இவங்க தான் பொண்ணுங்கிறதுனால இந்த மேரேஜ் இவன் பண்ணது தவறு தானே சொல்லு. இவன் அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணியிருக்கக்கூடாது. பார்த்துட்டு இப்போ அதிகமாக இது தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த நேரத்தில் அவங்க அப்பாவோட கடைசி ஆசை பொண்ணுக்கு நல்ல ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், வாழ்க்கையை அப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிறது தான். அதனால எனக்கு அந்த நேரத்தில் எதுவுமே தெரியலை. எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக இவங்களுக்கு ஏதோ ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கணும், அவங்க அப்பா ஒரு லாஸ்ட்டு சந்தோஷத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுனால நான் நானே உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அம்மா எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஹாஸ்பிட்டல்லே தான் மேரேஜ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்லேயே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. லாஸ்ட்டில் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அது இவங்களும் நானும் ஒரு சரியாக பேசிக்கிட்டது கூட கிடையாது. மேரேஜுங்கிறது லவ்வெல்லாம் கிடையாது. அவனுக்காக நான் அவங்க உயிர் லாஸ்ட் ஆசைக்காக நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவங்களுக்கு அந்த வீடு மட்டும்தான், இருக்கிற வீடு மட்டும்தான். தங்கச்சியை அவங்க அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வேலை பார்த்து. இப்போ இவங்க வேலைக்கு போனால் அவங்க ஃபேமிலிக்கு அந்த சேலரி கொடுத்தாங்கன்னா, அவங்க தங்கச்சி படிப்புன்னு ஒரு 1 இயரில் முடிஞ்சிட்டுனா அப்புறம் அந்த பொண்ணு பார்த்துக்கும். அது வரைக்கும் இவங்க ஜாபுக்கு போகிறேன்
அப்படின்னாங்க. இவங்களும் நல்ல சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால மாதம் ஒரு 30,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு இருக்காங்கங்கிறனால எதுக்கு அது வேணான்னு சொல்லுவோன்ட்டு நானும் வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன். அப்படின்னோடனே இதை கேட்டோன்னே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே அந்த நேரத்தில் புரியல. சரிண்ணா இந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியும், நீ வந்து லவ் யாரையும் பண்ணலை அப்படிங்கிறது தெரியும், திடீர்னு வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாவம் கஷ்டம் தானே, இது அப்பா இழந்துட்டு இந்த மாதிரி வந்து நினச்ச வாழ்க்கை இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கே இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்படின்னோடனே சரி விடு, என்ன பண்ணுறது, எது எது அந்த நேரத்தில் நடக்கணுமோ அது அது நடக்கும், ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை இப்போ நம்ம அடுத்து தங்கச்சியோட மேரேஜை நல்லபடியாக நடத்தணும், அப்போ தான் எல்லாம் நகையும் ரெடி பண்ணிட்டாங்க, பணம் மட்டும்தான் கொஞ்சம் ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் நான் வந்து ஆஃபீஸில் கேட்டிருக்கேன், அவங்களும் எனக்கு சேலரியில் லெஸ் பண்ணிக்கிற மாதிரி மந்த்லி 5,000 அந்த மாதிரி லெஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 2 lakhs தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணனோட கல்யாணத்துக்காக நான் வந்து கிளம்புனேன். அப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து அப்போயே சொல்லிட்டாங்க, இது மாதிரி வந்து நீ வந்து இந்த கல்யாணத்துக்கு வர்றப்போ இதை பற்றி எந்த விஷயமுமே வந்து நம்ம பேசக்கூடாது நீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நானும் சரிம்மா நான் எதுவும் இதை பற்றி நான் பேசிக்க மாட்டேன், அது உங்கள் விருப்பம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட இந்த விஷயத்த தான் சொன்னாங்க, கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீ எதுவும் பேசாமல் அமைதியாயிரு, நம்ம சொந்தக்காரங்களே உங்ககிட்ட வந்து தேவையில்லாமல் இது என்னப்பா அப்படி இப்படின்னு கேட்பாங்க, அதெல்லாம் நீ வந்து எதுவுமே வந்து சமாளிச்சுக்கோ, ஒரு 3 நாள் தானே மேரேஜ் முடிஞ்சு நீ மறுநாளே வந்து கிளம்பிடலாம் வேலைக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அண்ணனோட மேரேஜுக்காக கிளம்புனேன். எதனால் எங்கள் அம்மா இவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு வந்து லவ் மேரேஜ் தான். ஆனால் வந்து அவங்க ஏற்கனவே வந்து அண்ணன் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடியே எங்கள் சொந்தக்கார இதில் ஒரு பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அண்ணனோட லவ் தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணே வந்து வேண்டாம், எனக்கு இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணி ஒரு 2 மந்த்லேயே வந்து அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாணம் அண்ணன் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நான் லவ் பண்ணுறேன்லாம் சொன்னதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ண மேரேஜ் இது. அதனால் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன தான் வந்து இது பண்ணாலும் அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து ஒரு விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கணும், அவங்களோட லவ்வையும் நம்ம வந்து மதிக்கணும். அப்படிங்கிறதுனால அம்மா அப்பா வந்து கல்யாணத்தில் வந்து இல்லை நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வீட்லேயும் சரி பையன் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் சரி 2 பேர் வீட்லேயுமே வந்து ஒரு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வந்து சில இதில் வந்து அண்ணன் வந்து இந்த விஷயத்தில் வந்து எங்கள்கிட்ட வந்து முன்னாடியே இதை சொல்லியிருக்கலாம், என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இன்னொரு பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தெரிஞ்சு தேவையில்லாது, ஆனால் சொந்தக்காரவங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம்னால தான் அப்படின்ட்டு. அதனால தான் அம்மா வந்து என்ன இந்த மேரேஜ் விஷயத்தில் வந்து நீ எதுவும் வந்து பேசிக்காத, அண்ணன்கிட்ட வந்து இது மாதிரி வந்து இதை பற்றி நீ எதுவும் கேட்டுக்காத அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவன் வந்து கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் கவலையில் தான் இருக்கான். ஏன்னா வந்து நம்ம ஒரு பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு சில இது இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஆனால் வந்து வேறு வழி இல்லை, அந்த பொண்ணு வீட்லேயும் வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மேரேஜ் விஷயத்தில் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் அண்ணன் என்கிட்ட வந்து பேசினான், இது மாதிரி சாரிடா நான் உங்ககிட்ட கூட இந்த விஷயத்த நான் வந்து எதுவும் ஷேர் பண்ணிக்கல, நான் இவ்வளோ இந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னு நினைக்கல, உனக்கு தெரியாதுன்னு கிடையாது, லவ்வில் வந்து நம்ம வந்து பிரிகிறது இருக்குது சேர்றாங்க அப்படிங்கிறது 2 விஷயமே இருக்குது. நாங்கள் வந்து அப்போது அந்த டைமில் வந்து வேணாம் லவ்வெல்லாம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து என்கிட்ட சொல்லிட்டா, நான் ஃபேமிலியாக பார்க்குற மாப்பிள்ளையை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் அந்த எந்த முடிவும் நம்ம எடுக்க முடியாதுல்ல, அதனால வந்து நான் அதனால தான் வந்து சரி வீட்டில் பார்க்குற பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம், அவளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வந்து அமைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி இது பண்ணாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதித்தேன். ஆனால் வந்து ஒரு ஸ்டேஜில் பார்த்தோன்னா என்னாலேயும் அவளை மறக்க முடியலை, அவளுக்கும் வந்து நாங்கள் வந்து 3 இயர்ஸாக லவ் பண்ணியிருந்தோம்.
எங்களுக்கு 2 பேருக்குமே வந்து போன இடங்கள், அதுக்கப்புறம் நாங்க பேசின விஷயங்கள் இதுதான் வந்து இதாகிட்டு இருந்துச்சே தவிர, எங்களுக்கு வந்து அது வந்து அந்த லவ் வேணான்னு சொல்லி இருந்தாலும், எங்களுக்கு ஒரு 2, 3 மந்த்லேயே வந்து எங்களால் இருக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அதனால தான் வந்து அவளே வந்து திருப்பி வந்து பேசினா, இது மாதிரி வந்து நீ லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட நானே வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிருக்க பொண்ணுக்கிட்ட நானே பேசுகிறேன், எதாக இருந்தாலும் நம்ம முடிவெடுத்துக்கலாம், பேசி முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன தான் வந்து ஒரு சில இதை வந்து விஷயத்த வந்து முடிவு எடுத்தாலும் அது சரியான ஒரு நேரமாக இருக்குமா, சரியான ஒரு இதாக இருக்குமா அப்படிங்கிறது கரெக்டான நம்ம இதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்குமே இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம எந்த முடிவும் வந்து மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அவளே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவளையும் மறக்க முடியாமல் இந்த பொண்ணு கூடயும் வந்து வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த முடிவு வந்து எடுத்தது வந்து இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு, கல்யாணமும் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நாங்களே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தோம். அவங்களும் ரிலேட்டிவ்லேயே பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, இதனால நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதன்னு, உனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நீ வந்து இருக்கிற விஷயத்த வந்து நீ நம்பிக்கையோடு உன்னோட வாழ்க்கையை தொடங்கு, இதெல்லாம் தேவையில்லாமல் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு இப்படி ஆகிட்டே இவங்களுக்கு இப்படி ஆகிட்டேலாம் சொல்லிவிட்டு நீ தேவையில்லாமல் கவலைப்படாத, உன்னோட லைஃப்பை நீ பாரு, அதுதான் உனக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லதுன்னு அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா அடுத்த ஒரு பகுதியில் உங்கள் வீட்டில் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.